வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈத் vlog தான் பார்க்க போகிறோம். ஈத்க்கு முன்னாடியே ப்ரிப்ரேஷனுக்காக சின்ன சின்ன வேலையெல்லாம் முடித்து வச்சுட்டேன். புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலெல்லாம் க்ளீன் பண்ணி தனித்தனியாக கவரில் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ஒரு மிகப்பெரிய வேலை என்னென்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறது தான். அந்த வேலையும் முடித்தாச்சு. நோன்பு வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் அரைக்கணுன்னா அது ரொம்ப கஷ்டமான வேலை. அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டே பூண்டை எடுத்து உதிரி உதிரியாக பிரிச்சுட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு வெயிலில் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்து க்ளீன் பண்ணோடனே சூப்பராக பீல் ஆகிட்டு வந்துருந்துச்சு. முன்னாடி ஏதாவது ஒரு ஸ்வீட் செஞ்சு வச்சிடலான்னு சொல்லி பிளான் பண்ணேன். கடல் பாசி தான் செஞ்சோம். கடல் பாசியில் ஒயிட் ஒரு கலரும் ரோஸ் மில்க் எசன்ஸும் ஒரு பிளேட்லேயும் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. எப்போவுமே 2-3 ஸ்வீட் பண்ணிவிடுவோம். குலாப் ஜாமுன், பிரெட் ஹல்வா அப்படின்னு சொல்லி 2-3 ஸ்வீட் ஃபஸ்ட்டே நான் பண்ணிவிடுவேன். இந்த டைம் இந்த கடல் பாசி மட்டும்தான் பண்ணோம். அப்புறம் ஈத் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லிக்காக மாவு அரைச்சி வச்சாச்சு. இட்லி மாவு. ஈத் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்போவுமே சிம்பிளாக இட்லி, சாம்பார், பாயாசம், கடல் பாசி அப்படின்னு சொல்லி சிம்பிளாக ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறமா பூவும் பின்னி வச்சாச்சு. பூ கோக்கிறதும் கஷ்டமான வேலை தான். எனக்கு பூ கோக்கவே தெரியாது. என்னோடய சிஸ்டர் இன்லா தான் இந்த பூ கோத்து வச்சாங்க. அதுக்கப்புறமா மெஹந்தியும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பசங்க இருக்காங்க. நைட்டு தூங்கும்போது தான் மெஹந்தி வைக்க முடியும். பசங்களெல்லாம் சாப்பிட வச்சுட்டு நானும் சாப்பிட்டுட்டு தூங்கும்போது தான் மெஹந்தி வைப்பேன். இப்போ வாங்க எங்களோட ஈத் அவுட்ஃபிட் பார்த்துடலாம். இந்த டைம் ஈத்க்கு ரொம்பவே சிம்பிளான சாரீ தான் எடுத்தேன். 2000-3000ன்னு சொல்லி போட்டு சாரீ வாங்கி அது போடாமலேயே அப்படியே பீரோலையே அடுக்கி வச்சுருக்கேன். நான் மட்டும் இல்லை, நிறைய ஹவுஸ் ஒய்ஃபும் இப்படி தான் நினைக்கிறேன். நமக்கு ஆல் டைம் ஃபேவரெட் நைட்டி தான். அப்படி இல்லைன்னா சுடிதார். சாரீ போடுறதே ரொம்ப ரேர் தான். இதுதான் என்னோட ஈத் சாரீ எடுக்க போனாலே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் என்னென்னா, என்ன கலர் தான் நம்ம சாரீ எடுக்கணும். எல்லா கலரும் வியர் பண்ணிட்டோமே. ரெட்டு, க்ரீன், ப்ளூ, மெரூன் சொல்லி எல்லா கலரும் வியர் பண்ணிட்டோம். இந்த டைம் என்ன கலர் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்போம். நான் ஆல்ரெடி ப்ளூ கலர் சாரீ வியர் பண்ணியிருக்கேன். இந்த மயில் ப்ளூ கலர் சாரீ இது வரைக்கும் வியர் பண்ணதே இல்லை. அதான் இந்த டைம் இந்த கலர் தான் எடுக்கணும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சாரியோட பல்லு ஃபுல்லாகவே இது மாதிரி கிராண்டாக இருக்கும். பெரிய பார்டர் தான் இதில் ஹைலைட்டே. ஜஸ்ட் எம்ப்ராய்டிங் ஒர்க் சின்ன சின்னதாக ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. சாரியோட பாடி ஃபுல்லாகவும் இது மாதிரி சின்ன சின்னதாக ஃப்ளவர் கொடுத்து ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. இந்த சாரியோட ப்ரைஸ் 1050 தான். ஆனால் இது பார்க்க ஓரளவுக்கு 1500 அது மாதிரி இருந்துச்சு. கான்ட்ராஸ்ட்டாக ரெட் கலர் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. இதுதான் எனக்கு என்னமோ ஒரு மாதிரி மேட்சே ஆகாத மாதிரி இருந்துச்சு. வியர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளவுஸ்லேயும் நெக்கு ஃபுல்லாக இது மாதிரி குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸ்லீவ்லேயும் எம்ப்ராய்டிங் ஃப்ளவர்ஸ் கொடுத்து ஸ்டோன் வச்சுருந்தாங்க. ஹைட்டாக லீனாக இருக்கிறவங்களுக்கு சாரீ சூப்பராகவே மேட்ச் ஆகும். எங்கள் மாமியாரும் எனக்கு எப்போவுமே நீ ஹைட்டாக இருக்கிறனால உனக்கு சாரீ தான் அழகாக இருக்குன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போது பசங்களோட அவுட்ஃபிட் பார்த்துடலாம். இதுதான் என் பெரிய பையனோட ட்ரெஸ்ஸு. இந்த டைம் கோட் ஷூட் மாடலில் எடுத்திருக்கேன். உள்ளே ஸ்லீவ்லெஸ் பனியன் மேலே அவுட் கோட் இது மாதிரி வந்திருக்கு. அந்த கோட்டில் அழகாக ஸ்டோன் ஒர்க்லாம் கொடுத்துருந்தாங்க. அவன் வியர் பண்ணும்போது ரொம்பவே அழகாக இருந்தான். இதோட ப்ரைஸ் 1050 தான். கேர்ள் பேபிக்கு தேடி எடுக்கிறது தான் கஷ்டம்னு பார்த்தா பசங்களுக்கும் தேடி எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம்தான். ப்ரைஸ்க்கு ஏற்ற போல் சைஸு எல்லாமே பார்த்து எடுக்கணுன்னா ரொம்பவே கஷ்டம்தான். இது என்னோட சின்ன பையனோட அவுட்ஃபிட்டு. சேம் அதே டிசைன்லேயே பிங்க் அண்ட் நேவி ப்ளூ கலரில். மோஸ்ட்லி நான் 2 பேருக்கும் சேமாக தான் எடுப்பேன். 2 பேரும் ட்வின்ஸ் இல்லை. 1.5 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது.
ஆனால் பார்த்தா ட்விங்ஸ் மாதிரி தான் தெரிவாங்க. பிங்க் கலர் ஷூட்க்கு நேவி ப்ளூ கலர் பேண்ட்டும், அந்த க்ரீன் கலர் ஷூட்க்கு லைட் க்ரீன் கலர் ஷூட்க்கு வந்து டார்க் க்ரீன் பேண்ட்டும் மேட்சிங் இருந்துச்சு. இது வியர் பண்ணும்போது என்னோடய பசங்க ரொம்பவே அழகாக இருந்தாங்க. அடுத்தது என்னோடய சின்ன பையனுக்கு ரம்ஜான் முடிஞ்சு மறுநாளே பர்த்டே வருது. அதுக்காக அவனுக்கு ஒரு டிஷர்ட் எடுத்திருந்தேன். இந்த டிஷர்ட்டோட ப்ரைஸ் என்னமோ 150 தான். ஆனால் அந்த பேண்ட்டோட ப்ரைஸ் 500. சின்னதாக இருக்கிற பேண்ட் கூட 500 சொல்கிறாங்க, 800, 1000ன்னு சொல்கிறாங்க. பசங்களுக்கு சுத்தமாக ட்ரெஸ்ஸே வாங்க முடியாது போல். இந்த ரஃப்யூஸ் டிஷர்ட்டும் கொஞ்சம் எடுத்திருந்தேன். ரஃப்யூஸ் டிஷர்ட் 100 rupees தான். நான் எப்போவுமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இப்படி தான் எடுத்துப்பேன். ஒரு 4-5 டிஷர்ட்டு, ட்ராக் பேண்ட்டும் எடுத்துப்பேன் இது கூடவே. இப்போ பசங்க பெரியவங்க ஆக ஆக ட்ராக் பேண்ட் தான் கேட்குறாங்க. அதுதான் மதரசாக்கும் தொழுக போகிறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லி ஒரு 4-5 எடுத்தாச்சு. இந்த பேண்ட் வந்து விழுப்புரம் சென்னை சில்க்ஸில் எடுத்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த கிளாத் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குவாலிட்டியாக அட்ஜஸ்டபிள் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பெரிய நோம்புக்காக நான் காட்டன் சாரீ எடுத்திருந்தேன். எப்போவுமே சுடிதார் தான் போடுவேன். இந்த டைம் டிஃப்ரெண்ட்டாக வந்து காட்டன் சாரீ போடலாம் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருந்துச்சு. சம்மரும் வருது, ஒரு சாரீ வாங்கி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். இந்த சாரியோட பேர் வந்து ரசமலாய் காட்டனா. ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு இந்த கிளாத்து. சாரியோட கலர் வந்து கொஞ்சம் பிடிக்காமல் ஒரு மாதிரி நினச்சிட்டே தான் எடுத்தேன் நல்லாயிருக்குமான்னு சொல்லி. ஆனால் நான் வியர் பண்ணோடனே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு அதோட ரன்னிங் ப்ளவுஸ் வந்து ரன்னிங் மெட்டீரியலில் ப்ளவுஸ் தைக்கல, வேறு ப்ளவுஸ் எடுத்து கான்ட்ராக்ஸ்டாக இதை மாதிரி காட்டன் ப்ளவுஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். இந்த ப்ளவுஸ் கூட சாரீ சூப்பராகவே மேட்ச் ஆயிடுச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஒரு புர்ஹா ஷால் எடுத்தேன். இந்த கிராண்டான ஷாலே ஜஸ்ட்டு 150 rupees தான். ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தனால எடுத்துட்டேன். ஆனால் ஷாலோட லென்த்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு ஓகே தான். இப்போது ஒரு புர்ஹா ஷால் எடுக்க போனாலே அதுவும் 200, 300 சொல்லி சொல்கிறாங்க. எல்லா ப்ரைஸும் ஏறிடுச்சு ரொம்பவே. அப்புறம் நைட்டிக்கு வியர் பண்ணுறதுக்காக காட்டன் ஷால் எடுத்தேன். இந்த க்ரே கலர் ஷால் 150 rupees. எப்போவுமே நான் 100 rupeesல ஷால் எங்கே இருக்குதுன்னு சொல்லி தேடி தேடி எடுப்பேன். இந்த டைம் வந்து 150க்கு ஒரு ஷாலும் 100 rupeesல 2 ஷாலும் எடுத்தேன். இந்த ஒயிட் அண்ட் ப்ரௌன் கலர் ஷால் வந்து 100 rupees தான். இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட் நைட்டி. எப்போவுமே நான் ஒரு ரம்ஜான் டைமில் 3-4 நைட்டி வந்து வாங்கிடுவேன். இந்த டைம் ஒன்று தான் எடுத்தேன். ஏன்னு எனக்கே தெரியல. நான் போகிற கடையிலலாம் எனக்கு எதுவுமே நைட்டி செட் ஆகாத மாதிரியே இருந்துச்சு. எப்படியோ ஒரு ஃப்ராக் நைட்டி வாங்கணும், அது ட்ரெண்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அதுவும் வந்து வாங்கலை. ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணலான்னு சொல்லி இருக்கேன். அப்புறம் இந்த புர்ஹா ஷால் பாருங்கள், ப்ளைன் ஷால், பிராண்டடு கிளாத், ரொம்பவே சாஃப்டாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. என்ன தான் நம்ம ஜிகு ஜிகுன்னு சொல்லி வேர் பண்ணாலும் ப்ளைன் ஷால் போட்டாலே ஒரு எலிகண்ட் லுக் இருக்கும். அப்புறம் எனக்காக ஒரு கிளிப்பு பேண்ட் எடுத்தேன். எனக்கு பசங்க இருக்கிறனால பெருசாக அவங்களுக்கான அசசரிஸ் வந்து வாங்கணும்னு சொல்லி எனக்கு வேலை இல்லை. என் 2 பசங்களுக்கும் 2 வாட்ச் மட்டும் வாங்கி கொடுத்துட்டேன். இதுவே கேர்ள் பேபி இருந்தால் காதுக்கு கழுத்துக்கு வளையல் அப்படின்னு சொல்லி நிறைய பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். என்னோடய வேலை சிம்பிளாகவே முடிஞ்சிருச்சு. அவங்க மிஞ்சி போனால் வாட்ச், கூலிங் கிளாஸு இல்லைன்னா ஷூ, இந்த 3 தவிர மாற்றி மாற்றி வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க.
இது என் பசங்களோட பெரிய நோன்புக்கான ட்ரெஸ்ஸு. எல்லோ கலர்லேயும் பர்பிள் கலர்லேயும் 2 ட்ரெஸ் எடுத்தேன். இதுக்கு மேட்சிங்காக ஒயிட் கலர் பேண்ட் இருந்துச்சு, ஷெர்வானி மாடல். இது வேர் பண்ணவுடனே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அவங்களுக்கு. இந்த மாடல் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் அவங்களுக்கு போடுறேன். இதோட ப்ரைஸ் 500 தான். ரொம்பவே பெஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் மார்னிங் எந்திரிச்சு ரெடியாகி தொழுது முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுட்டா நம்மளோட ஈத் ஃபினிஷ் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.